சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலை தனியாக நடந்து சென்ற மூதாட்டிகள் மற்றும் பெண்களை குறிவைத்து அடுத்தடுத்து 7 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த சென்னை போலீசார் தனிப்படைகள் அமைத்து உடனடியாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். குறிப்பாக போலீசார் விசாரணையில் அனைத்து செயின் பறிப்பு சம்பவங்களும் தனியாக செல்லும் பெண்கள் மற்றும் மூதாட்டிகளை குறிவைத்தே நடத்தப்பட்டதை கண்டறிந்தனர். சரியாக காலை 6 மணியில் இருந்து 7 மணி வரை 1 மணி நேரத்தில் இவை அனைத்து சம்பவங்களும் நடத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 7 சம்பவங்கள் மட்டுமல்லாமல் மேலும் சில செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் கருதினர். செயின் பறிப்பு கொள்ளையர்கள் எந்தெந்த வழியில் கொள்ளையடித்து தப்பிச் சென்றார்கள் என பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளிலும் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களிலும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சுமார் 130 போலீசார் களத்தில் இறங்கி நூற்றுக்கணக்கான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலம் சிக்கிய கொள்ளையர்களின் புகைப்படத்தை ரயில்வே, காவல்துறை, விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் போலீசார் உடனடியாக அனுப்பினர். அப்போது தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளில் பதிவான கொள்ளையர்களை அடுத்தடுத்த சிசிடிவியில் கண்காணித்து விமான நிலையத்திற்குள் நுழைவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர்கள் பயணித்த விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரான நிலையில் சிங்கம் பட போலீஸ் போல அதிரடியாக உள்ளே புகுந்து போலீசார் அந்த விமானம் புறப்படுவதை தடுத்து நிறுத்தினர். விமானத்திற்குள் ஏறி 2 கொள்ளையர்களையும் பிடித்து வெளியே அழைத்து வர முற்பட்டனர். ஆனால் அந்த 2 நபர்களும் தாங்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபடவில்லை என கூறி விமானத்தின் உள்ளேயே கூச்சலிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் இருவரும் விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து போலீசாரின் தொடர் விசாரணையில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது இவர்கள்தான் என்பதை உறுதி செய்து அவர்களை அதிரடியாக தட்டி தூக்கினர். கொள்ளையர்கள் உடைகளையும் சிகை அலங்காரத்தையும் மாற்றிக்கொண்டு கண்டுபிடிக்க முடியாமல் விமானத்தின் மூலம் ஒருவர் மும்பைக்கும் ஹைதராபாடுக்கும் தப்பிச் செல்ல திட்டமிட்டது தெரிய வந்தது. குறிப்பாக செயின் பறிப்பு கொள்ளையர்களின் காலணியை வைத்து போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக சிஐஎஸ்எஃப் வீரர்கள் உதவியுடன் 2 செயின் பறிப்பு கொள்ளையர்களையும் போலீசார் கண்டுபிடித்து அதிரடியாக சினிமா பாணியில் கைது செய்ததாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவர்கள் ஈரானிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஜாஃபர் குலாம் ஹுசைன் ஈரானி, சூரஜ் என்கிற விசோம் ஈரானி என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அம்பிவாளி பகுதியைச் சேர்ந்த ஈரானி கொள்ளையர்கள் என்று தெரிய வந்தது. போலீசாரின் தொடர் விசாரணையில் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இதே பாணியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தனியாக சென்ற பெண்கள் மற்றும் மூதாட்டிகளை குறிவைத்து செயின் பறிப்புகளில் ஈடுபட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் உத்தரப்பிரதேசம், டெல்லி, அசாம் வரை சென்று கைது செய்ய முடியாமல் திரும்பி வந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதும் இதே ஜாஃபர் தான் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட மொத்த நகைகளையும் மற்றும் நகை பறிப்புக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் விமான நிலைய வாகன நிறுத்துமிடத்தில் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். 2 கொள்ளையர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து 3வது கொள்ளையனும் சிக்கினான். பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்று கொண்டிருந்த 3வது கொள்ளையனை ரயில்வே பாதுகாப்படை உதவியுடன் நெல்லூர் ரயில் நிலையம் அருகே சுற்றி வளைத்து தட்டி தூக்கினர் தனிப்படை போலீசார். 3வதாக பிடிப்பட்ட கொள்ளையனிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் வேறு ஏதேனும் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து கைதான செயின் பறிப்பு கொள்ளையர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட கொள்ளையர்களிடம் இன்னும் எத்தனை இடங்களில் தமிழ்நாட்டில் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள்,
எவ்வளவு செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்பது குறித்தும் தனிப்படை போலீசார் தீவிரமாக இயங்கி வருகிறார்கள். இதனிடையே கொள்ளையடித்த நகைகளை எடுத்துத் தருவதாக கூறி தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசாரை அழைத்து சென்ற ஜாஃபர் அங்கு தாம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை சுட்டுவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ஜாஃபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் நுழைந்து கொள்ளையடித்துவிட்டு எளிதாக தப்பிச் செல்லலாம் என்ற நினைப்பில் வரும் குற்றவாளிகளுக்கு இந்த என்கவுண்டர் சம்பவம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.